Hi friends, welcome to Sesha Sayinee's Veg Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு தேங்காய் வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ தேங்காய்லாம் நான் சின்ன சின்னதா பத்த பாரி போட்டு வச்சிருக்கேன். இப்போ அத நம்ம மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ இத நம்ம மிக்ஸில ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும். நல்லா தூளா ஆகுற அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க தேங்காவை. இப்போ பாருங்க இந்த மாதிரி அரைச்சிடணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம அதை மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் இதை மெஷர்மெண்ட்டு ஒரு டம்ளரில் மெஷர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எடுத்துருக்க தேங்காய் எனக்கு 3.5 டம்ளர் வந்தது. நான் கையிலையே ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டே செய்யறது தொட்டு நான் 2 டம்ளர் தான் என்னால் மெஷர்மெண்ட்டு காட்ட முடிஞ்சுது. இப்போ நான் ரெண்டாவது டம்ளர் இப்போ நான் அளந்துக்கிறேன். அளந்து இப்போ அதை நம்ம இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக சுலபமாக இருக்கும். அதனால் நான் நான்ஸ்டிக் பேனில் போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 2 டம்ளர் தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு நான் இதில் காமிச்சது. ஆனால் எனக்கு 3.5 டம்ளர் தேங்காய் வந்தது. என்னால் அது எடுக்க முடியல, அதனால் அதை எடுக்கலை. இப்போ 3 டம்ளர் தேங்காவையும் நம்ம அந்த பேனில் போட்டு நம்ம நல்லா கொஞ்சமாக வறுத்துக்கணும். ரொம்ப வறுப்படக்கூடாது. கொஞ்சம் அந்த ட்ரையாக ஆகிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு இப்போ நம்ம சர்க்கரை எடுத்துக்கிறோம். சர்க்கரை நமக்கு 3.5 டம்ளர் தேங்காய் இருக்குன்னா நம்ம ஒரு 2.5 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2.5 டம்ளர் எடுத்திருக்கேன். சர்க்கரையினுடைய தித்திப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் மெஷர்மெண்ட்டை மாற்றிக்கலாம். சில சர்க்கரை நல்லா உரைக்கும், சில சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக உரைக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் தண்ணி ஒரு 1.5 டம்ளர் தண்ணி அதுக்கு ஊற்றிருக்கேன். ஊற்றி இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு நம்ம கொஞ்சம் பாகு வர மாதிரி கலரிக்கலாம். ரொம்ப கரெக்டாக பக்குவமாக பாகு வரணும்லாம் அவசியம் இல்லை. நல்ல சர்க்கரை கரைஞ்சி நமக்கு அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு சேர்ந்து வர மாதிரி வந்தால் கூட நமக்கு போதும். அதனால் இப்போ நம்ம இந்த சர்க்கரையை இதில் வச்சு நல்லா கரைச்சிக்கணும். தேங்காய் ரொம்ப வறுபட்டுறக்கூடாது. செவக்க வறுபட்டுடுதுன்னா அது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. கொஞ்சம் அந்த பால் தன்மை அதில் இருந்தால் தான் நமக்கு இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். இப்போ நான் உடச்ச கடலை கொஞ்சம் அதே நம்ம தேங்காய் அரைச்ச ஜார்லேயே 1 டம்ளருக்கு 1 கைப்பிடி அப்படின்ற அளவுக்கு உடச்ச கடலை எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் 3.5 கைப்பிடி உடச்ச கடலை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை நம்ம இதே போல் நைஸாக அரைச்சிடணும். இதுவும் நம்ம வறுக்கலாம் தேவையில்லை, அப்படியே போட்டு அப்படியே அரைக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடுங்க. இதை அரைச்சி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே இந்த சர்க்கரை கரைசலும் நமக்கு இந்த பாகு பதம் மாதிரி வந்திருக்கு. பாகுனா நமக்கு கரெக்டாக நம்ம பாகாக வைக்கணும் இந்த பதம் அப்படின்லாம் இல்லை. நான் பிசுபிசுப்பு வருதா இருந்தால் நான் அப்பப்போ தொட்டு பார்த்துக்கிறேன் தவிர, ஏன்னா பிசுபிசுப்பு வந்தால் தான் நமக்கு அது நல்ல திக்னஸ் கொடுக்கும். இல்லைன்னா இது தனியாக அது தனியாக தண்ணியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தேங்காயில் போட்டு கலர ரொம்ப நேரம் கலரிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்பப்போ பார்த்துன்னு பிசுபிசுப்பு நல்லா வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை தேங்காயில் ஊற்றுறப்ப நம்ம சீக்கிரமாக ரெசிபி ரெடி ஆகிடும். இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில்ன்றப்போ தனியாக கொதிச்சுதுன்னா எப்பவுமே வெல்லமாக இருக்கட்டும் சர்க்கரையாக இருக்கட்டும் நமக்கு தனியாக இந்த பாகு எடுக்கிறப்பவே அது கொதிக்கிறப்பவே அது கொதிச்சுடுத்துனா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம அந்த பொருளோடு சேர்த்துட்டோன்னா ரொம்ப டைம் எடுக்கும், நம்மளால் கலர முடியாது கைவிடாத. இப்போ அதில் கொதிச்செடுத்து நான் திரும்ப இப்போ நான் அதை அந்த நான்ஸ்டிக் பேனில் ஏற்கனவே தேங்காவை லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன்ல, அதை கொஞ்சம் சூடு ஏற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம சர்க்கரை பாகு எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் ஆறி இருக்கும். அதனால் இப்போ நான் அதை லைட்டாக சூடு ஏற்றிக்கிறேன். இப்போ நான் டம்ளரில் தான் மெஷர் பண்ணி சர்க்கரை பாகை ஊற்றுறேன். ஒன்று நான் வீடியோ கையில் வச்சுட்டு எடுக்கவே ஊற்ற முடியல ஒரு காரணம். இன்னொன்று நம்ம இந்த மாதிரி மெஷர் பண்ணி ஊற்றிட்டோன்னா நமக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செய்கிறப்போ அதுக்கு தேவைப்பட்ட அளவு நம்ம ஊற்றின்னு ஜீராவாக மீந்ததுன்னா கூட நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதில் மொத்தமாக ஊற்றிட்டா கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இப்போ நான் தனியாக வடிகட்டி அதை ஒரு டம்ளரில் வடிகட்டி அதை அப்படியே மெஷர்மெண்ட் மாதிரி தான் நான் ஊற்றிக்கிறேன். அதையும் சர்க்கரையை மெஷர்மெண்ட் தான் பண்ணோம். இருந்தாலும் சில சமயத்தில் சர்க்கரை நமக்கு கூடுதலாக தெரிஞ்சிடுதுன்னா அது இதில் ரொம்ப தண்ணி ஆகிடுதுன்னா நம்ம ரொம்ப நேரம் கலர்ற மாதிரி இருக்குமேன்னு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். நீங்கள் கூட இந்த மாதிரி டிப்ஸ் செய்து பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ இதுக்கு 2.5 டம்ளர் தான்
ஜீரா வந்து ஊற்றினேன். சர்க்கரை கரைசல் வந்து 2.5 டம்ளர் தான் ஊற்றினேன். நான் அளக்கவே வந்து எனக்கு கரெக்டாக வந்துடுது. அதனால் 2.5 டம்ளர் ஊற்றினேன். அதுக்கே இந்த மாதிரி நல்லா தளதளன்னு வந்துடுத்து பாருங்கள். நான் இதை பார்த்துட்டு சரின்னு கொஞ்சம் நிறுத்திட்டேன் ஜீராவை. ஜீரா நமக்கு மீந்துடுத்தே என்ன பண்ணுறதுன்ட்டு நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. நமக்கு அந்த மாதிரி ஜீரா வைக்கிறப்போ நமக்கு கொஞ்சம் மீந்துடுத்துனா நம்ம ஈவினிங் டைமில் டீ போடுவோம்ல, அப்போ இதை நம்ம அதில் சேர்த்துட்டு சர்க்கரைக்கு பற்றி அதில் நம்ம டீ போட்டு குடிச்சிடலாம். அப்படி அது ஜீராவாக இருக்கே அது டீயில் போடுறப்பனா கொஞ்சம் சுக்கு பொடி போட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கூட நல்லாயிருக்கும். இப்போ நான் பாருங்கள் அந்த அளவாக தான் ஊற்றிக்கினேன். ஏன்னா நல்லா தளன்னு இருக்குது ஏற்கனவே. இன்னும் நிறைய ஊற்றினோன்னா ரொம்ப நேரம் வந்து தித்திப்பும் அதிகப்படியாக ஆகிடும். அதே மாதிரி வந்து ரொம்ப நேரம் நம்ம கலரிட்டு இருக்கிற மாதிரியாக இருக்கும். அதனால் வந்து இப்போ நம்ம அது ஊற்றிட்டோம். இப்போ அது ஊற்றி ஒரு கொதி வந்ததும் நம்ம இந்த உடச்ச கடலையை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுருந்தோம். அதை இப்போ நம்ம இதில் போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து சூப்பராக ஒரு பதத்துக்கு வரும். அப்போ நம்ம கொஞ்ச நேரம் கிண்டி விடணும். அது நல்லா கலந்ததும் நீங்கள் சிம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அது பாட்டுக்கும் இருக்கட்டும். நம்ம பாட்டுக்கு இன்னொரு பக்கம் அடுத்த ஒர்க்கு பார்க்கலாம். நம்ம நடுவில் கலரி விட்டுக்கினா போதும். அது ஒரு கெட்டி பதம் வரப்போ நம்ம இறக்கிக்கினா போதும். இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு நான் பாட்டுக்கு வேறு ஒர்க்கு தான் பார்த்தேன். இப்போ ஓரளவுக்கு அது கெட்டி பதம் அப்பப்போ வந்து தொழாவி பார்த்துக்கணும். ஆனால் நம்ம நான்ஸ்டிக் பேன் தான்ற தொட்டு நமக்கு கொஞ்சம் ஈஸி தான். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டி பதம் வந்துடுது. ஆனால் வந்து கொஞ்சம் அந்த சேருது, நம்ம கரண்டியை நடுவில் விட்டால் சேருது பாருங்கள். அந்த பதத்துக்கும் கொஞ்சம் அடுத்த பதம் எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா அப்புறம் நமக்கு ஒரு மாதிரி சர்க்கரை தனியாக நின்னா மாதிரியான ஒரு டேஸ்ட் வந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணி கொஞ்சம் நல்லா ஆற விட்டுடுங்க. ஆற விட்டு நான் ஒரு தட்டில் அள்ளி வச்சுருக்கேன். அந்த தட்டில் அள்ளி வச்சதில் இப்போ நான் உருண்டை பிடிச்சி காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோம் லட்டு மாதிரியும் இதை வந்து ஸ்வீட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஹல்வா மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கும்போது எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.